ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவுடைய தொடர்ச்சி இது. என்னாச்சுன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து அட்ரஸ் மாறி இருந்துச்சு. அந்த அட்ரஸை போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி மாற்றிட்டு இருந்தேங்க. மாற்றவே முடியல. அப்புறம் வேறு என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு வேறு ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்குது. நாங்கள் ஆட்சனில் வந்து வேறு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணக்கூடாதான். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த அட்ரஸை வந்து ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் வந்துட்டு நான் கொடுக்கணும். அதே மாதிரி பேங்க்லேயும் வந்துட்டு நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்கிறது தானே ப்ரூஃப் வச்சு தானே நம்ம பேங்க் புக் ஓப்பன் பண்ணுறோம். அதே அட்ரஸ் அதுலேயும் அதை காமிச்சிடும். இது மட்டும் தப்பாயிடுச்சு. அதனால் அதை மாற்றுங்க சொன்னாங்க. அதை மாற்றினேன். மாற்றிட்டு மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, அது மாறவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? ஏன் தெரியுமா அது மாறல? எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர் இல்லை, 10 மில்லியன் இல்லை. அதனால தான் அது மாறலை. எனக்கு ஏன்னா மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல. ஆனால் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து எல்லா வீடியோவும் 600 வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு வீடியோ ஓனாகவே போட்டுட்ருக்கேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் இருந்ததுனால. ஸோ அதனால கூட எதனா நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல ஃபஸ்ட்டே நம்ம, அதனால கூட ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப ஆசையாக வந்து அதை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது மாறவே இல்லைங்க. ஆனால் இதில் ஒரு தப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் மட்டும் உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் வந்துட்டு அந்த ஆட்சன்லேயும் கொடுங்க. அடுத்தபடியாக கீழே வந்து செகண்ட் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் இடம் மாறி இருந்தால் அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. அதுதான் அங்கே கீழே கொடுக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், முக்கியமாக உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அதில் அந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ வந்து மானிட்டேஷன் ஆகிடும். வாட்ச் ஹவர் 10 மில்லியன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த தப்பு பண்ணதுனால தான் எனக்கும் ஆகலை. அப்புறம் வேறு இன்னொன்று சொல்லலான்னு வந்தேன். எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதான் வாட்ச் ஹவரும் இல்லை, எதுவும் 10 மில்லியன் எதுவுமே நான் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் எனக்கு பண்ண முடியலைங்க. அதனால் வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. சரி பரவாயில்ல, நாங்கள் ஒரு வேலையிலேன்னு அது இறங்கியாச்சு. அது நல்லது கெட்டது எது இருந்தாலும் நம்ம அதை அனுசரித்து மனசு தளர விடாமல், இது என்ன பெரிய ஒரு இது இல்லைன்னா இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போராடி வெளியில் வாங்க. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஐயோ நம்மளால் சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்க முடியலன்னு கவலையே படாதீங்க. சீக்கிரமாக வாங்கிடலாம். அதனால் வந்துட்டு கஷ்டப்படாமல் என்ன மாதிரி வீடியோ போட்டு நீங்களும் சீக்கிரமாக யூடியூப்பில் முன்னுக்கு வரதை பாருங்கள். சீக்கிரமாக 4000 வாட்ச் ஹவர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதை பாருங்கள் மக்களே. ஓகே, டாட்டா, பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். டாட்டா, பாய் பாய்.